வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் விளங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். மகர ராசி காலபுருஷனுக்கு தர்மம், கர்மம், நீதி, அனுகிரகம், அனுகூலம், தொழில் வளர்ச்சி, விடாமுயற்சி, பொறுமை, திறமை, தவறுவிட்ட வாய்ப்புகள், தவறுவிட்ட கல்வி, தவறுவிட்ட திருமணம், தவறுவிட்ட புத்திரம், தவறுவிட்ட வாழ்க்கை காலங்கடந்து விட்டதே என்று எண்ணாதீர்கள், கலங்காதீர்கள். இனிமேல் ஒரு ஒளி உங்களுக்கு உண்டு. எல்லா கஷ்டமும் விரயச்சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி கம்ப்ளீட்டா அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க. எதுல இருந்து நீங்க வெளியே வரணும்? உங்க தசாபுத்திலிருந்து வெளியே வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் உண்டு, உங்க தசாபுத்திலிருந்து வெளியே வரணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப மகர ராசிக்கு கண்டிப்பாக எப்படி அந்த பார்வை பலன்லாம் உங்களுக்கு நான் சொல்லல, இருந்தாலும் மகரத்துக்கு 12ஆம் இடம் 10ஆம் பார்வை, 5ஆம் இடம் 3ஆம் பார்வை, 9ஆம் இடம் 7ஆம் பார்வை. அப்ப அப்படியெல்லாம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு அப்ப மகரத்துக்கு 12ஆம் இடம் 10ஆம் இடம் தொழில் தானே. உங்களுக்கு என்ன சுத்தி போனாலும் தொழில் தான். அப்ப அந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு, அந்த என்ன தசை புத்தி, நீங்க எந்த யோகமா இருந்தாலும் சரி, கிரேதான் எந்த யோகமா இருந்தாலும் சரி, அந்த யோகத்துக்கு கண்டிப்பாக வேலை செய்யாது, தசா புத்தி தான் வேலை செய்யும். அப்ப மகர ராசிக்கு கண்டிப்பாக 7.5 அவருடைய ஆட்சி, அவருடைய ஆதிக்கம், அவருடைய எல்லாம் முடிந்து விட்டது. உங்க தசா புத்தியை பார்த்துக்கணும். ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3 இருக்காரு. இந்த 138 நாளைக்கு ஒரு மத்தியமமான பலனை கொடுப்பார். அதே சமயத்துல மகரத்துல செவ்வாய் உச்சம், குரு நீச்சம், சனி ஆட்சி. பார்த்தீங்களா? மகரத்துல குரு நீச்சம், செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி. அப்ப அங்கேயே நீசபங்க ராஜ யோகம் எல்லாம் உள்ள வேலை செய்யுது. உங்க ஜனஜாதத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. உங்க ஜனஜாதத்துல மகர ராசி சந்திரனும் சனி மட்டும் சேர்ந்துடக்கூடாதுங்க, அவ்வளவுதான். சந்திரனும் சனி மட்டும் சேர்ந்துடக்கூடாது. அது சேராம இருந்தது, நீங்க தான் சக்கரவர்த்தி யோகம் பெற்றவர், நீங்க தான் சக்கரவர்த்தி யோகம் பெற்றவர். அதனால நிச்சயமாக உங்க தசா புத்தியை பார்த்துக்கங்க. குறிப்பா திருவோணம், அவிட்டம்,
உத்திராடம். 3 பேருமே மிகப்பெரிய ஆட்கள். 3 பேருமே மிகப்பெரிய ஆட்கள். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது அப்போ கண்டிப்பா அதுக்கு தகுந்த தசாபுத்தி தான் உங்களுக்கு வரும். லக்னம், திரிகோணாதிபதி, ஷட்பலம், சாரபலம், வர்க்கோத்தமம், இது எல்லா நுணுக்கங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த 138 நாள கொஞ்சம் கவனமா 138 நாள கொஞ்சம் கவனமா இருந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு. கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், உளுந்து சம்பந்தப்பட்ட பயிர், தார் சம்பந்தப்பட்டது, ரோடு சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, ஜேசிபி சம்பந்தப்பட்டது, எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது, வாகனங்கள், கருப்பு வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, காகத்திற்கு டெய்லி சாதம், டெய்லி தயிர், டெய்லி உளுந்து, ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, அந்த தாக்கத்தை எடுப்பதற்கு. ஏன்னா மகரம் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள், பொறுமையா இருந்து எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவர். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு கொஞ்சம் மத்தியம பலன், கொஞ்சம் மத்தியமத்தை கொடுக்கக்கூடியது எது? 138 நாட்கள். சிதம்பர தரிசனம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான தரிசனம். மகரத்திற்கு சிதம்பர தரிசனம். அதுக்கடுத்தது எர்ணாகுளம் அம்பிகை, ஐயப்பன் வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, அந்த காக்கும் தெய்வங்கள், அந்த கருப்புசாமி வழிபாடு, சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரர் வழிபாடு, 8 விளக்கு, கால பைரவர் வழிபாடு, எலுமிச்சம்பழம் 27 எலுமிச்சம்பழத்தை எழுதி நிறைய. இப்போ என்ன வருதுங்களா, கொடுக்கல் வாங்கல் தான் நிறைய வருது, கொடுக்கல் வாங்கல் தான் நிறைய வருது, நிறைய வராக்கடன் வருது. அந்த சுப்பிரமணி கொடுக்கலையா, சுப்பிரமணிக்கு ரமேஷுக்கு ரா, அந்த எலுமிச்சம்பழத்துல எழுதி 27 பழத்துல எழுதி மாலையை போட்டு அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நேற்றுக்கு 25 லட்சம் கொடுக்கல, 25 லட்சம் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்? 50 லட்சம் வரலன்னா என்ன பண்றது? ஏன் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கண்மூடித்தனமா கொடுத்துட்டீங்க ஏங்கிறாங்க. அப்ப ஜோதிடரா பொறுப்பு, நவக்கிரகங்களா பொறுப்பு, 27 நட்சத்திரமா பொறுப்பு, ராசியா பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பு. நம்ம தான் தப்பு பண்றோம். அதனால கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாட நல்லா பண்ணுங்க. மகரத்துக்கு உள்ளவங்க நல்லா அமைதியா இருக்கக்கூடியவர் யார்? அவர் தான். பொறுமையா இருக்கக்கூடியவர் அவர் தான். அவர் நல்ல வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி முனீஸ்வரர் வழிபாடுலாம் நல்லா பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா டெஃபினட்டா ப்ராமிஸா கன்ஃபார்ம்.